ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் தளபதி 69வது திரைப்படத்தில் இருந்த ரொம்பவே முக்கியமான புதிய 3 அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாக இருக்குது. அதாவது இந்த ஒரு வீடியோவில் தளபதி விஜய் சார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிய ஒரு கண்டிஷன் வந்து போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங் வந்து எப்போது ஆரம்பிக்க போகிறாங்க, கதை என்ன, தளபதி விஜய் சார் எவ்வளோ நாட்கள் வந்து கால அவகாசம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ குறிப்பாக தளபதி விஜய் சார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு என்ன ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க, கதை என்ன அப்படின்றத டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி தளபதி 69வது திரைப்படத்தை ரஜினிகாந்த் இவங்க தான் வந்து இயக்க போகிறாங்க. ஸோ இவங்க தவிர்த்து வேற யாரும் இயக்கினா நல்லா இருக்கும், இல்லை ரஜினிகாந்த் அவங்களே இயக்கினா நல்லா இருக்குமா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம பண்ணிக்கோங்க. ஓகே அன்பா, வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, என்ன ஒரு அப்டேட் வெளியே இருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ரீசெண்டாக ரஜினிகாந்த் அவர்கள் தளபதி 69வது திரைப்படத்தை நான் தான் இயக்க போறேன் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு சோசியல் மீடியா ஃபுல்லாகவே ட்ரெண்டிங் வந்து போயிட்டு இருந்தது. இருந்தாலும் எப்படிப்பட்ட ஒரு கதையாக இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருந்தாங்க. அதாவது அரசியல் படம் வந்து கிடையாது, ஒரு கமர்ஷியல் அனைவரும் பார்க்கக்கூடிய ஒரு படமாக தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு நிலையில தற்பொழுது என்ன ஒரு அப்டேட் வெளியே இருக்கு அப்படின்றத டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். அதாவது தளபதி 69வது திரைப்படத்தோட ஷூட்டிங் வரும் அக்டோபர் 4ஆம் தேதி சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்க போகிறாங்களாம். இந்த ஒரு திரைப்படத்திற்கு தளபதி விஜய் சார் 4 மாதங்கள் கால் ஷீட் கொடுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் தளபதி விஜய் சார் என்ன ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க அப்படின்னா, அனைத்து தரப்பு மக்களும் விரும்பும்படி ஸ்டோரியை எழுத சொல்லியிருக்காங்களாம். ஏற்கனவே தளபதி 69வது திரைப்படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி தளபதி விஜய் சாரை மிகவும் கவர்ந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இயக்குனர் ரஜினிகாந்த் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்படம் அனைத்து தரப்பு மக்களும் கவரக்கூடிய ஒரு திரைப்படமாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் மறைமுகமாக ஒன்று வந்து சொல்லியிருப்பாங்க, அதாவது அரசியலும் இந்த திரைப்படத்தில் இருக்கும் அப்படின்றத டைரக்டா சொல்லாம மறைமுகமாக வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது ரஜினிகாந்த் இயக்கக்கூடிய தளபதி 69வது திரைப்படத்தில் அரசியலும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அரசியல் சார்ந்த டயலாக் சீன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திரைப்படத்தில் வந்து இருக்கிறது உறுதியாக இருக்குது. அதாவது கமர்ஷியல் கலந்த ஒரு அரசியல் திரைப்படமாக தான் இந்த ஒரு திரைப்படம் வந்து உருவாக போகுது. இந்த திரைப்படத்தோட கதையை தளபதி விஜய் சார் இன்னும் கொஞ்சம் டெவலப் வந்து பண்ண சொல்லியிருக்காராம். ஓகே அன்பா, நீங்கள் சொல்லுங்க. அக்டோபர் 4ஆம் தேதி சென்னையில் ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு திரைப்படம் ஒரு அரசியல் கலந்த ஒரு கமர்ஷியல் திரைப்படமாக வந்து உருவாக போகுது. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.